பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் உங்களையும் இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அதை நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், இருக்கிற இடத்துல இருந்தே உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தியான வழி, யோக வழியெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த தியானமும் யோகமும் எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஆனால் இந்த பக்தி எல்லாராலையும் முடியும். யார் வேணாலும் இந்த பக்தி செய்ய முடியும். இங்கே பக்தியில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆணவம் அழிக்கப்பட்டு, உங்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டு, நீங்கள் யார், நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறத உணர்ந்து உங்களுடைய சித்தம் சுத்தமாக்கப்பட்டு அந்த பிரபஞ்ச சக்தியோடு இரண்டரை கலக்குறீங்க. இது எல்லாமே முழுமைக்கான வழி தான். இங்கே தெய்வீகத்தை தவிர எதுவுமே இங்கே கிடையாது. அதனால தான் தூணிலும் இறைவன் இருக்கிறான், துரும்பிலும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதற்கான அர்த்தம் எல்லாமே தூணாகவும் இருப்பதும் துரும்பாக இருப்பதும் இங்கு அனைத்துமாகவும் இருப்பது அந்த ஒரு பரம்பொருள் தான். இதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் தான் இது அத்தனையுமே.